கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் அப்படிம்பார் பாரதிதாசன். இந்த கவிதையோட மிடில்ல ஒரு மேட்டர் வச்சிருப்பாரு அவரு. முழுக்க முழுக்க நிலாவை பத்தின ஒரு காதல் கவிதை தான். அந்த காதல் கவிதைக்குள்ள நிலாவை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, நிலாவை நீங்க பார்க்கும் போதெல்லாம் அவர் சொல்றாரு, நான் நிலாவா பார்க்கல, பசிச்சவனுக்கு பானை நிறைய சாப்பாடு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாரதிதாசன் அப்படிங்கிற அந்த பேர் அப்படிங்கிறது வெறும் பெயர் அல்ல, தமிழ் சமூகத்தினுடைய விடுதலைக்காக தன்னுடைய கவிதைகளை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு ஆளுமையினுடைய ஒரு அடையாளம் பாரதிதாசன். பாரதியார ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால தன்னுடைய பெயரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு, நிறைய கவிதைகளை எழுதியிருக்காரு அப்படின்லாம் நமக்கு தெரியும். ஆனா பாரதிதாசன் அந்த கவிதைகளுக்குள்ள அவர் விளையாடின அந்த விளையாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பாரதிதாசனுடைய கவிதைகளுக்குள்ளார நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய குருவாக பாரதியாரை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு இருந்தாலும் கூட, ஆனா பாரதியோட ஒரு 10 ஆண்டு காலம் வாழ்ந்ததாக கூட இருந்ததாக நமக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்குது. ஆனா பாரதியாரோட ஏற்பட்ட நெருக்கத்தின் காரணமாக, பாரதியார் மீது இருக்கிற பற்றின் காரணமா, பாரதியாரோட கவிதைகளை ரொம்ப பிடிச்சு போய் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்ட அவர், ஆனா பாரதியார் எந்த கோட்பாட்டை எந்த கொள்கையை முன்னெடுத்தாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய எழுத்துக்களை, தன்னுடைய சிந்தனையை கட்டமைச்சு கொண்ட ஒரு ஆளுமையா பாரதிதாசன் இருக்கார். அவரு எங்கெங்கும் அனினும் சக்தியடா அப்படிம்பாரு, முழுக்க பராசக்தியை கொண்டாடுவாரு, முழுக்க முழுக்க பக்தி மயமான ஒரு தொனியில தான் பாரதியாருடைய எழுத்துக்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கட்டுரையெல்லாம் இன்னும் அதிகமாகவே இருந்துட்டே இருக்கும். நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை பாரதியார் பயன்படுத்தி இருக்காரு. அது அந்த காலத்தினுடைய சூழல் என்றாலும் கூட அதே பாணியில தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்ட பாரதிதாசன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றதுக்கான காரணங்கள் என்ன? தன்னுடைய குரு எப்படியோ, தன்னுடைய வாத்தியார் எப்படியோ அப்படிதான் மாணவன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த காலகட்ட அந்த கட்டமைப்பில இருந்து முற்றிலும் மாறி பாரதிதாசன் ஒரு புது லாங்குவேஜ கிரியேட் பண்றாரு. அந்த புது லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மொழிக்குள்ளார ஒரு இனப்பற்றையும் மொழி பற்றையும் புரட்சிகரமான வார்த்தைகளால் கட்டமைச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத சாத்தியப்படுத்தியவர் பாரதிதாசன். அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம் இருக்கு அப்படின்னா இவர் முழுக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா இருக்கிறார். அப்ப மொழி பற்றி இன்னும் கூடுதலா இருந்துகிட்டே இருக்கு. தனித்தமிழ் மீது பற்று கொள்றாரு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பும் பொழுது தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமையை அவர் வாசிக்க தொடங்குறார். அவர் வாசிக்க தொடங்கின பிறகு, பெரியாரை அவர் நேசிக்க தொடங்கின பிறகு, பெரியாருடைய சிந்தனைகளுக்குள்ள தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட பிறகு, பெரியாரை குறித்து ஆழ்ந்து சிந்தித்து பெரியாருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி கொண்டு, பெரியார் என்னென்னலாம் சிந்திச்சாரோ, பெரியார் என்னென்னலாம் பேசினாரோ, பெரியார் என்னென்னலாம் எழுதினாரோ அது முழுக்க தன்னுடைய கவிதைகளுக்குள்ள கொண்டு வந்த மிகப்பெரிய ஆளுமைதான் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய கவிதைகளை நீங்க பார்க்கும்போது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கவிதை ஒண்ணு உண்டு. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கடையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் அப்படிம்பார் பாரதிதாசன். இதுல பாகிட ஏறிய சுவை அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ருசி அப்படிங்கிற வார்த்தை இருந்ததா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ருசிங்கிற வார்த்தை தான் இருந்துச்சு. அது எப்போ சுவையா மாறுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது, பொன்னம்பலனார் அப்படின்னு ஒரு தமிழறிஞருடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு, அது என்ன நீங்க சுவை அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் சொல் இருக்கும்போது ஏன் ருசிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்ட பிறகு உடனடியா பாரதிதாசன் அந்த ருசி அப்படிங்கிற வார்த்தையை கட் பண்ணிட்டு சுவை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தாரு அப்படின்னு சில குறிப்புகள் சொல்லுது. அப்போ தனித்தமிழ் மீதான பற்று இந்த பொன்னம்பலனார் அப்படிங்கிறவரோட தொடர்பு எப்ப ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அநேகமா 1944 அந்த காலகட்டங்கள தான் ஏற்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி பாரதிதாசனுடைய லாங்குவேஜுக்குள்ள இருந்த மொழி கட்டமைப்போ மொழியோட போக்கு அப்படிங்கிறத வேறவாகவும், 1944 பிற்பாடு எழுதப்பட்ட பாரதிதாசனுடைய கவிதைகளுக்குள்ள இருந்த அந்த மொழியோட தன்மை அப்படிங்கிறது வேறவாகவும் இருந்திருக்கு. அப்ப முழுக்க முழுக்க தனித்தமிழ் மீதான ஒரு பற்று பாரதிதாசன் ஏற்பட்ட பிறகு அந்த மொழியில கிளாரிட்டி அவ்வளவு அட்டகாசமான மொழி. இன்னும்னா பாரதிதாசன் ஒரு கோப கவிஞனாவே எல்லாரும் பார்ப்பாங்க. சிறுத்தையே வெளியில் வா அப்படின்னா பயங்கர கோபத்தோடு எழுதப்பட்ட கவிதைகள் எக்கச்சக்கமா இருக்கு, இனப்பற்று மொழி பற்றும். ஆனா பாரதிதாசன் ஒரு அழகான காதல் கவிதை எழுதியிருப்பார்.
பாரதிதாசனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க காதல் கவிதை எழுதினாலும் கூட அந்த கவிதைகளுக்குள்ள இருக்கிற மாபெரும் சமூக சிந்தனை அப்படிங்கிறது அது பாரதிதாசனுக்கு உரிய ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பட்டுக்கோட்டையினுடைய எல்லா கவிதைகளுக்குள்ளும் ஒரு சமூக சிந்தனை இழையோடிக்கிட்டே இருக்குமோ, அதே போல பாரதிதாசனுடைய கவிதைகளுக்குள்ளார தனியா ஒரு பாற்றை நம்ம ஒதுக்கி பார்க்கவே முடியாது. எல்லா கவிதையினுடைய கருப்பொருளுக்குள்ளவும் பாரதிதாசனுடைய சமூக பற்று இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கவிதை, இந்த கனியடை ஏறிய சுலையும் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஒரு அந்த கவிதையில நம்ம மொழியை பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா நீலவான் ஆடைக்குள் அப்படின்னு ஒரு கவிதை, இந்த நீலவான் ஆடைக்குள் அப்படிங்கிற ஒரு கவிதைக்குள்ள பாரதிதாசன் நிலாவை பத்தி ரொம்ப ரசிச்சு நிலாவை பத்தின ஒரு காதல் கவிதை அவர் எழுதுறாரு. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ வானச்சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போ அந்த இருளார் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்து எந்த கார் இருள்தான் சிரித்ததுண்டோ பெரும் சிரிப்பின் ஒளிமுத்தோ நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குளிரேற்றி ஒளியும் ஊட்டி இந்தாவென்றே இயற்கை அன்னை வானில் எழில் வாழ்வை சித்தரித்த வண்ணம் தானோ உன்னை காணும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திடுவதில்லை நித்திய தரித்திரராய் உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கனத்திருந்த வெஞ்சோரை காணும் இன்பம் கவிநிலவே உன்னை காணும் இன்பம் தானோ உன்னை என் திருவிழியால் காணுகின்றேன் ஒளி பெறுகின்றேன் இருளை ஒதுக்குகின்றேன் இன்னலெல்லாம் தவிர்க்கின்றேன் களி கொள்கின்றேன் அப்படின்னு அந்த கவிதை போய்கிட்டே இருக்கும். இந்த கவிதையோட மிடில்ல ஒரு மேட்டர் வச்சிருப்பாரு அவரு. முழுக்க முழுக்க நிலாவை பத்தின ஒரு காதல் கவிதை தான். அந்த காதல் கவிதைக்குள்ள நிலாவை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, திணை துணையும் பயன் இன்றி பசித்த மக்கள், ஒரே ஒரு பருக்க கிடைச்சா கூட போதும் நான் பசி ஆறிடுவேன், அவ்வளவு பசி, பயங்கர கொடுமையான பசியில நான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி அவ்வளவு பசியில இருக்கும் போது பானை நிறைய சாப்பாடை வடிச்சு வச்சா அந்த பசியோடு இருக்கிறவன் அந்த பானை நிறைய இருக்கிற சாப்பாடை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான். திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால், கொஞ்சமாவது கூழ் கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கனத்திருந்த வெஞ்சோரை காணும் இன்பம் கவிநிலவே உன்னை காணும் இன்பம் தானும். நிலாவை நீங்க பார்க்கும் போதெல்லாம் அவர் சொல்றாரு, நான் நிலாவா பார்க்கல, பசிச்சவனுக்கு பானை நிறைய சாப்பாடு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிலாவை குறித்த ஒரு காதல் கவிதையில் கூட ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சமூக சிந்தனை முன்வைத்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த பாணி அப்படிங்கிறது ரொம்ப புதிய ஒரு பாணி. ஏன் அப்படின்னா, தமிழ் சமூகத்துல முழுக்க காதல் கவிதை நமக்கு சங்க இலக்கியங்கள்ல இருந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம். மிடில் எக்கச்சக்கமான கவிதைகளை நம்ம படிச்சிருப்போம். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கவிதைக்கான போக்கு அப்படிங்கிறது வெவ்வேறான அடையாளங்களோட வெவ்வேறையான பொருண்மைகளோட களம்பிறங்கி மூவ் ஆகிக்கிட்டே இருந்தாலும் கூட பாரதிதாசன் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் ஒரு வகையான ஒரு ஈர்ப்பையும் ஒரு வகையான ஒரு உணர்ச்சியும் தந்துகிட்டே இருக்கு. பெரும்பாலும் பாவேந்தர் அப்படிங்கிறத விட புரட்சி கவி அப்படிங்கிற அந்த சொல்லாடல் தான் பாரதிதாசனுக்கு மிகுந்த ஏற்புடையதா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன். ஏன் அப்படின்னா, இந்தி பத்தின ஒரு கவிதை அவர் எழுதியிருப்பார். இந்தியை எதிர்ப்பது அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய நோக்கம் அல்ல. இந்தி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வேணும். ஏன்னா பாரதியாருக்கு எக்கச்சக்கமான லாங்குவேஜஸ் தெரியும், அது பாரதிதாசனுக்கும் தெரியும். அப்போ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு மனிதனாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை பெறுவதை போல, எனக்கு ஒரு 10 லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா ஒரு 10 மனிதனாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். சோ அந்த வகையில இந்தியினுடைய தாக்கமோ இந்தியோட பாதிப்போ இந்தியை நேசிப்பதோ இந்தியை படிப்பதோ குற்றமே கிடையாது. ஆனால் இந்தி ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் ஆதிக்கம் செலுத்துவது அப்படிங்கறதான் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு பாரதிதாசன் இந்தி எதிர்ப்பை குறித்த ஒரு கவிதை எழுதியிருப்பார். இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை, தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டு, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் அப்படின்பார். இப்பக்கம் புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பமென்போம் அந்த இந்திதனை, அதாம் ஆதிக்கம் தன்னை வேறறுப்போம் என்று சொல்லுவார். அப்ப ஆதிக்கம், இந்தியோட ஆதிக்கத்தை தான் அவர் வேற இருக்கணும் அப்படிங்கிறாரு ஒழிய இந்தியே கிடையாது. அப்போ பாரதிதாசன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சிந்தனையாளருடைய பார்வையில மொழி பற்றியும் இனப்பற்றையும் குறிப்பா உழைப்பாளர்கள் மீதான ஒரு தனிப்பற்றையும் பாரதிதாசனுடைய மொழி நெடுக நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். பாரதிதாசன் ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு மனிதர். பாரதிதாசன் ஒரு என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர் மொழி பற்றோட நேசிச்சாரு, எந்த அளவுக்கு சமூக பற்றோட அவர் வாழ்ந்தார், எந்த அளவுக்கு ஒரு இனப்பற்றோட தன்னுடைய கவிதைகளை கட்டமைத்தார் அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமான சம்பவங்களால் கட்டமைக்கப்பட்டது, சுவாரஸ்யமான நிகழ்வுகளால் பிணையப்பட்டது. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
ராஜசேகர் டாக்ஸ் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கேன். குறிப்பாக ஒரு 7-8 வருஷமாக சூரியன் எஃப்எம்ல என்னோட வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏராளமான ப்ரோக்ராமில் நான் தொடர்ந்து பேசியிருக்கேன். ஆனால் ரொம்ப இடைவெளிக்கு பிறகு நம்மளாவே ஒரு சேனலை உருவாக்கி நம்ம விஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த சேனலை நான் தொடங்கியிருக்கேன். குறிப்பாக தமிழ் வரலாறு, தமிழக வரலாறு, தமிழில் இருக்கிற மிக முக்கியமான ஆளுமைகளுடைய வரலாறு, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உலகம் முழுக்க என்னை பாதித்த பல தலைவர்கள் பற்றியும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை குறித்தும் நான் தொடர்ந்து பேச போகிறேன். பேசுவது அப்படி மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அப்போ தொடர்ந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இல்லாமல் அது நடக்காது. ராஜசேகர் டாக்ஸை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.